Welcome to Diya's World. Today நான் வந்து சிக்கன் லெக் பீஸ் வச்சுட்டு தம் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம் சிக்கன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, சால்ட் அண்ட் சில்லி பவுடர், தனியாத்தூள் போட்டுட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சள், கர்ட் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் சாஜீரா, கொத்தமல்லி, புதினா, சால்ட், பட்டா லவங்கம் எல்லாமே போடணும். இதுலையே கொஞ்சோண்டு ஆயிலு, இது தனியாக ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாண்டி எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய், கடலெண்ணெய், நெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் கொஞ்சோண்டு போடணும். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்ட ஆனியன், அப்புறம் வந்து இது பச்சையான ஆனியன் போட்டுட்டா அதில் கொத்தமல்லி, புதினா, பிரியாணி இலை ஆட் பண்ணிட்டு சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஊற வச்சிருக்கிற ட்ரம் ஸ்டிக் அதுவும் ஆட் பண்ணிக்கணும், கர்ட், சில்லி பவுடர், சில்லி நல்லா கலர் விட்டுட்டு சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதிலே வந்து ஒரு 1/2 லெமனு. இப்போ சைடில் வந்து நான் குக்கரில் வந்து ரைஸ் குக்கரில் வேக வச்ச அந்த இது எடுத்து இதில் தம் கட்ட வேண்டியதா. ஏன்னா நான் வந்து அதிகமான வாட்டரில் பண்ணலைங்க. ஸோ இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃப்ரைட் பண்ண ஆனியன், அது மேலேயே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம மீண்டும் வந்து தம் கட்டணும். தம் கட்டும்போது நல்லா அந்த ஆவி போகாமலே மேலே ஏதாச்சும் வந்து வெயிட்டாக வந்து வச்சுடுங்க, நல்லா வரும். இதாங்க சிம்பிளாக இருக்கும். இந்த இது வந்து மில்க்கு அண்ட் கலர் ஃபுட்டு அது நான் போட்டிருக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குது. இது இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் உதிரியாக நல்லா பூ போல் வரும். இதான் ட்ரம் ஸ்டிக் பிரியாணி அண்ட் சிக்கன் லெக் பீஸ் பிரியாணி. அதுக்கு நான் வந்து மட்டன் சர்வ் பண்ணியிருக்கிறேன். அது இன்னொரு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது நான் அப்லோட் பண்ண போகிறேன். கர்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். சைடில் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காது ஆனியன் பார்த்தான்னா. பட் பிரியாணியில் வந்து ஒரு நாள் நான் டேஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதனால தான் நானும் இப்போ ஆரம்பிக்கலாமா அந்த டைப்பில் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி பாருங்கள், பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.